ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மூட்டு வலிக்கு சிறப்பான முடக்கத்தான் கச்சக்கருவோடு கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பார்க்கலாம் வாங்க. ஒரு மண் சட்டி வச்சுக்கிட்டு 3 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயங்க, 15 பல்லு பூண்டு லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க, பொன்னிறமாக வர வரலாம். பெரிய சைஸ் தக்காளி 1, நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு எனக்கு கறிவேப்பிலை, மூடி விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா வதங்கி எடுத்துங்க. ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் கிடச்சிது. முடக்கத்தான் கீரை ஒரு பிடி அளவு. இதெல்லாம் கிராமத்தில் ஈஸியாக கிடைக்குங்க. கிடைச்சப்போ செஞ்சு சாப்பிடுங்க, மூட்டு வலிக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது தேவையான அளவு உப்பு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், நல்லா வதக்கி விடுங்க. கட்டடுப்பு மண் சட்டி கருவாட்டு குழம்பு, அது கச்சக்கருவாட்டு குழம்பு சூப்பர் காம்பினேஷனுங்க. சீரகத்தூள் 1 ஸ்பூனுங்க, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், ஒரு வதக்குங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்சல், பெரிய சைஸ் லெமன், கச்சக்கரோடு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக போடணுங்க. இது கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான், ட்ரை பண்ணுங்கள். மழை சீசன், பனி சீசன் டைமில் அடிக்கடி எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்தது எங்கள் அம்மா பண்ணாங்க கச்சக்கரோடு குழம்பு. இப்போ நான் செஞ்சுருக்கேங்க. அடுத்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க.